ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அம்மஹா. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டி தமிழ் சின்ன சின்ன வேர்ட்ஸ் வச்சு நிறைய சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம பேசி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். வீடியோ கவனமாக கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்களேன், தவிர அப்படிங்கிறத நம்ம எக்ஸப்ட் அப்படின்னு சொல்கிறோம். பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள், என்னை தவிர எல்லோரும் போனார்கள் சொல்லுவோம் பார்த்தீங்களா. நான் தான் போகலை, என்னை தவிர எல்லாரும் போனாங்க. இதெல்லாம் எப்படி பேசலாம் அப்படின்னா சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸ் நீங்கள் நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். என்னை தவிர எல்லோரும் போனார்கள் நடந்து முடிந்த ஒரு நிகழ்வை பற்றி பேசியிருக்கோம். அப்போனா இந்த சென்டென்ஸை நமக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, இது ஒரு பாஸ்ட் டென்ஸில் இருக்குது அப்படின்னு. ஓகே, இது எப்படி பேசலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாருங்கள், எல்லோரும் போனார்கள், இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பேசணும். ஓகேங்களா, எல்லோரும் அப்படின்னு எப்படி சொல்லலாம்? சூப்பர், வெரி குட், கரெக்டாக சொல்லிட்டீங்க. நான் சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப பேசிக் தான், எல்லாருக்கும் ஈஸியாக புரியுற மாதிரி தான் சொல்லிக் கொடுக்கேன். எல்லோரும் அப்படின்னா எவ்ரி ஒன். ஓகேங்களா, எல்லோரும் அப்படின்னா எவ்ரி ஒன். போனார்கள் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தான், போகிறதுக்கு என்ன சொல்லலாம் இங்கிலீஷில்? கோ. இதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா வெண்ட். இதை தான் இங்கே பேசினேன்னா போனார்கள் நடந்து முடிந்த ஒரு நிகழ்வை பற்றி பேசுகிறதுனால வெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, அப்போனா எவ்ரி ஒன் வெண்ட், எல்லோரும் போனார்கள். யாரை தவிர? அடுத்த கேள்வி என்ன வருது? யாரை தவிர? என்னை தவிர. தவிர அப்படின்னா எக்ஸப்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்னை தவிர அப்படின்னா எக்ஸப்ட் மீ, அவ்வளோதான். என்னை தவிர அப்படின்னா எக்ஸப்ட் மீ, தட்ஸ் ஆல். எவ்ரி ஒன் வெண்ட் எக்ஸப்ட் மீ. எவ்ரி ஒன் வெண்ட் எக்ஸப்ட் மீ. என்னை தவிர எல்லாரும் போனாங்க. ஈஸியாக இருக்கா? இப்போ மகாவை தவிர எல்லாரும் போனாங்க எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தான், பாருங்களேன். எவ்ரி ஒன் வெண்ட் எக்ஸப்ட் மகா. மகா தவிர எல்லாரும் போனாங்க. இந்த இடத்துல உங்களுடைய நேமை மென்ஷன் பண்ணி என்ன பண்ணுங்கள், பேசுங்க பார்க்கும். உங்களுடைய ஆன்சர் என்ன பண்ணுங்கன்னா, இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இப்போ நான் சொல்கிறேன் மகாவை தவிர எல்லாரும் போனாங்க. இதுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணிட்டேன். இதே இடத்துல உங்களுடைய நேமை மென்ஷன் பண்ணி எல்லோரும் போனார்கள். இப்போ உங்கள் பேர் அருண் அப்படின்னா அருணை தவிர எல்லோரும் போனார்கள். நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, புரிஞ்சா உங்களுக்கு? ஓகே, அடுத்து பாருங்களேன், அவனை தவிர யாரும் வரவில்லை. அவனை தவிர யாரும் வரலைங்க, அவன் ஒருத்தன் தான் வந்தான். சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவனை தவிர யாரும் வரவில்லை. சிம்பிள் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் இங்கே நம்ம எப்படி பேசணும்? யாரும் வரவில்லை அப்படின்னு சொல்கிறோம். யாரும் வரவில்லை, இது எப்படி சொல்லலாம்? யாரும் அப்படின்னா நம்ம நோ ஒன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, நோ ஒன் வரவில்லை. பாஸ்ட் டென்ஸை பற்றி தான் பேசியிருக்கோம். நோ ஒன் கேம், யாரும் வரலங்க. யாரை தவிர அப்படின்னா அவனை தவிர. தவிர அப்படின்னா எக்ஸப்ட். அவனை தவிர அப்படின்னா எக்ஸப்ட் சில பேர், ஒரு சில பேர். எக்ஸப்ட் ஹி அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்படி சொல்லாதீங்க, எக்ஸப்ட் ஹிம். ஓகேங்களா, தட்ஸ் ஆல். நோ ஒன் கேம் எக்ஸப்ட் ஹிம். நோ ஒன் கேம் எக்ஸப்ட் ஹிம். அவனை தவிர யாரும் வரவில்லை. இப்போ என்னை தவிர யாரும் வரவில்லைன்னு அப்படி சொல்லலாம். நோ ஒன் கேம் எக்ஸப்ட் மீ. நோ ஒன் கேம் எக்ஸப்ட் மீ. தட்ஸ் ஆல், அவ்வளோதான். உன்னை தவிர யாரும் வரல எப்படி சொல்லலாம்? நோ ஒன் கேம் எக்ஸப்ட் யூ. நோ ஒன் கேம் எக்ஸப்ட் யூ. உன்னை தவிர யாரும் வரவில்லை. ஈஸியாக இருக்கா? ஓகே, நிறைய சென்டென்ஸை பேசுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு சிம்பிளான சென்டென்ஸ் வச்சு சொல்லிக் கொடுக்குறேன். அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நோ ஒன் கேம் எக்ஸப்ட் மீ, என்னை தவிர யாரும் வரல. ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்து பாருங்களேன், எனக்கு டீயை தவிர எல்லாம் பிடிக்கும். எனக்கு டீயை தவிர எல்லாம் பிடிக்குங்க. சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, நான் டீ மட்டும் குடிக்க மாட்டேன், எனக்கு டீயை தவிர எல்லாம் பிடிக்கும். எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தான். எனக்கு எல்லாம் பிடிக்கும். எனக்கு ஐ பிடிக்கும், லைக் எல்லாம், எவ்ரி திங். ஐ லைக் எவ்ரி திங். எனக்கு எல்லாம் பிடிக்கும். எதை தவிர? டீயை தவிர. தவிர அப்படின்னா எக்ஸப்ட். எதை தவிர? டீயை தவிர. எக்ஸப்ட் டீ. எக்ஸப்ட் டீ.
தட்ஸ் ஆல், அவ்வளோதான். ஐ லைக் எவ்ரி திங் எக்ஸப்ட் டீ. ஐ லைக் எவ்ரி திங் எக்ஸப்ட் டீ. எனக்கு டீயை தவிர எல்லாம் பிடிக்கும். புரியுதா? ஈஸியாக இருக்கா? ஓகே, இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். எனக்கு காஃபியை தவிர எல்லாம் பிடிக்கும். ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கே ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. ஓகே, உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். நல்லா புரிஞ்சிருக்குன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம நிறைய சென்டென்ஸை பேசி கற்றுக்கிட்ட போகிறோம். இங்கிலீஷ் பேசலாம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கும்போது இந்த வருஷத்தில் நிறைய வீடியோஸ் நம்ம இனிமேல் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ மறக்காமல் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்க தமிழ் சென்ஸ்க்கு நீங்கள் தான் உங்கள் ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லணுங்க. இப்போ அடுத்து பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நம்ம நிறைய இடங்களில் பயன்படுத்தி பேசுவோம். பாருங்களேன், இப்போ தான் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, இப்போ தான் அப்படின்னு சொல்லி. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா இங்கிலீஷில் ஜஸ்ட் நவ். இப்போ தான் அப்படின்னா ஜஸ்ட் நவ். பாருங்களேன், சிம்பிள் தான். நான் இப்போ தான் வந்தேன். வந்து ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். நான் இப்போ தான் வந்தேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா. இது எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தான். பாருங்களேன், நான் வந்தேன். நமக்கு நல்லா தெரியுது முடிந்த ஒரு நிகழ்வை பற்றி பேசியிருக்கோம் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ். அப்போது இந்த சென்டென்ஸில் வரக்கூடிய வேர்ப் இட் ஷுட் பி V2ல தான் இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. நான் இப்போ தான் வந்தேன். எப்படி பேசலாம்? நான் ஐ வந்தேன். வரது என்ன சொல்ல இங்கிலீஷில்? கம். இப்போ வந்தேன் அப்படின்னா கேம். அவ்வளோதான். இந்த கேமை தூக்கி இங்கே போடுங்க. ஐ கேம். நான் வந்தேன். எப்போ? இப்போ தான். அப்படின்னா ஜஸ்ட் நவ். தட்ஸ் ஆல். ஜஸ்ட் நவ். அவ்வளோதான். நான் இப்போ தான் சாப்பிட்டேன். சொல்ல பார்த்தீங்களா, நான் இப்போ தான் படித்தேன். நான் இப்போ தான் எழுதினேன். நான் இப்போ தான் அவனை பார்த்தேன். நான் இப்போ தான் சமைச்சேன். நான் இப்போ தான் இந்த வேலையை முடித்தேன். என்ன பண்ணுங்கள், இதை வச்சு நீங்கள் நிறைய சென்டென்ஸை பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். புரியுதா? நல்லா இருக்குதா? ஈஸியாக இருக்குதா? வெரி குட், சூப்பருங்க. இப்போ அடுத்து பாருங்களேன், அவன் இப்போ தான் போனான். ஃப்ரெண்டை பார்க்க ஃப்ரெண்டோட வீட்டுக்கு உள்ளே போயிருப்போம். அம்மா பார்த்துட்டு கேட்குறோம், எங்கம்மா அவன் அப்படின்னு கேட்குறோம். அவன் இப்போ தான்டா போனான் வெளில சொல்லுவாங்க பார்த்தீங்களா. எப்படிங்க பேசலாம் அதெல்லாம்? அவன் இப்போ தான் போனான். அவன் இப்போ தான் போனான். எப்படி பேசலாம்? சூப்பர், கரெக்டாக பேசிட்டீங்க. வெரி குட். உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் மறக்காமல் என்ன பண்ணுங்கள், ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. அவன் போனான். அவன் அப்படின்னா ஹி அப்படின்னு சொல்லும். போனான் டக்குன்னு ஹி கோ அப்படின்னு பேசாதீங்க. ஹி கோஸ் அப்படின்னு பேசக்கூடாது. கோவோட பாஸ்ட் ஃபார்ம் என்னவோ அதை தான் பேசணும். போனான் அப்படின்னா கோவோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? வெண்ட். ஹி வெண்ட். அவன் போனான். எப்போங்க போனான்? இப்போ தாங்க போனான். ஜஸ்ட் நவ். He went just now. He went just now. அவன் இப்போ தான் போனான். அவன் இப்போ தான் சமைச்சான். சொல்லும் பார்த்தீங்களா. அவன் இப்போ தான் விளையாடினான். அவன் இப்போ தான் எழுதுனான். அவன் இப்போ தான் சாப்பிட்டான். நிறைய சென்டென்ஸ் நீங்களும் என்ன பண்ணுங்கள், சப்ஜெக்டை மாற்றி என்ன பண்ணுங்கள், வேர்பை மாற்றி சூப்பராக பேசி பழகலாங்க. நான் இருக்கிறேன், கவலைப்படாதீங்க. இந்த வருஷம் முடியும் போது எப்படியாவது ஒரு திக்கி திணறியாவது என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இங்கிலீஷில் பேசிடலாம். பயப்படாதீங்க. ஓகேங்களா? ஓகே, நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்னிலேருந்து வெறித்தனமாக உங்களுக்காக நான் வேலை பார்க்க போகிறேன். இன்னும் நிறைய கான்செப்ட் வச்சு நிறைய சொல்லிக் கொடுக்க போகிறேன். நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனல் இந்த வருஷம் என்ன பண்ண போதும் அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எவ்வளோ ஈஸியான வேலாம் இருக்குதோ அது எல்லாத்தையுமே கொட்டி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சொல்லிக் கொடுக்க போகிறேன். நான் இருக்கிறேன். நம்ம 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. அவர்கள் இப்போ தான் சாப்பிட்டார்கள். அவங்க இப்போ தாங்க சாப்பிட்டாங்க. சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அம்மா வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடெலாம் வச்சு அவங்க கொடுத்து சாப்பிட்லாம். அவங்களாம் முடிச்சிருப்பாங்க. அப்பா அப்போ வருவாங்க, ஏம்மா சாப்பாடு வைங்கம்மா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க இப்போ தாங்க சாப்பிட்டாங்க சொல்லுவாங்கல்ல. இந்த மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலையை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், பேசி ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஓகே, எப்படி பேசலாம்? அவர்கள் சாப்பிட்டார்கள். முடிந்ததை பற்றி தான் பேசியிருக்கோம். சாப்பிட்றதுக்கான சொல்ல இங்கிலீஷில் ஈட். அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? எயிட். அவ்வளோதான். தே எயிட். அவர்கள் சாப்பிட்டார்கள். எப்போ தான்? இப்போ தாங்க.
just now. That's all அவ்வளோதான். They ate just now. They ate just now. அவங்க இப்போ தான் சாப்பிட்டாங்க, அவங்க இப்போ தான் விளையாடினாங்க. They played just now. அவங்க இப்போ தான் போனாங்க. They went just now. புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? நான் அவங்கள இப்போ தான் பார்த்தேன். I saw them just now. நான் அவங்கள இப்போ தான் பார்த்தேன். நிறைய சென்டென்ஸை பேசி ப்ராக்டிஸ் பண்ண முடியும். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, தயவு செய்து பேசுங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு பேசுகிறதுக்கு சிம்பிளான 3 தமிழ் சென்ஸ் இங்கே இருக்குது. இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, வாயை திறந்து தயவு செய்து ஒரு தடவையாக என்ன பண்ணிடுங்க, பேசிடுங்க. முடிஞ்சுன்னா காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணிடுங்க. இப்போ அடுத்து பாருங்களேன், போல இருக்குது. அதாவது இப்போ நமக்கு ஒரு செயலை செய்யணும் போல ஒரு ஆசை இருக்குன்னு நினச்சிக்கோங்க. அதெல்லாம் எப்படி சொல்லலாம் பாருங்களேன். எனக்கு சாப்பிட்ணும் போல இருக்குது சொல்லுவோம் பார்த்தீங்களா, எனக்கு சாப்பிட்ணும் போல இருக்குது. இதை எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தான், பாருங்களேன். ஐ ஃபீல் லைக். பாருங்களேன், ஃபீல் லைக் அப்படின்னா போல இருக்குது அப்படின்னு அர்த்தம். யாருக்கு? எனக்கு. பாருங்க, எனக்கு ஐ போல இருக்கு, ஃபீல் லைக். ஐ ஃபீல் லைக் எனக்கு என்ன செயலை செய்யணும் போல இருக்கு, சாப்பிடணும் போல இருக்கு. இந்த சாப்பிடணும் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும் அப்படின்னா பாருங்களேன், ஈட்டிங். இது கண்டினியூஸ் டென்ஸ்க்கான அர்த்தம் கிடையாது. நம்ம இங்கே சொல்கிறோம், எனக்கு சாப்பிடணும் போல் இருக்குது. ஐ ஃபீல் லைக் ஈட்டிங். எனக்கு சாப்பிடணும் போல் இருக்குது. புரிஞ்சா உங்களுக்கு? எனக்கு இப்போ விளையாடணும் போல் இருக்குது, எனக்கு இப்போ பாடணும் போல் இருக்குது, எனக்கு உன்னை பார்க்கணும் போல் இருக்குது, எனக்கு அவன் கூட பேசணும் போல் இருக்குது, எனக்கு அங்கே போகணும் போல் இருக்குது, எனக்கு இப்போ இங்கே இருக்கணும் போல் இருக்குது. சொல்லுவோம் பார்த்தீங்களா? இதெல்லாம் பேசலாம், சூப்பராக பேசலாம். பாருங்கள், அடுத்து பாருங்கள், எனக்கு தூங்கணும் போல் இருக்குது. அப்படி டயர்டாக அப்படியே வந்து உட்காருவோம், எனக்கு இப்போ தூங்கணும் போல் இருக்குது. சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? நிறைய பேர் சூப்பராக ஆன்சர் பண்ணிட்டீங்க, வெரி குட். ஓகே, எப்படி பேசலாம்? எனக்கு இப்போ தூங்கணும் போல் இருக்குது. சிம்பிள் தான். எனக்கு தூங்கணும் போல் இருக்குது. எப்படி பேசலாம்? ஐ ஃபீல் லைக். ஐ ஃபீல் லைக் என்ன செய்யணும் போல் இருக்குது? தூங்கணும் போல் இருக்குது. ஸ்லீப்பிங். ஐ ஃபீல் லைக் ஸ்லீப்பிங். எனக்கு தூங்கணும் போல் இருக்குது. ஈஸியாக இருக்கா? ஓகே. எனக்கு காஃபி குடிக்கணும் போல் இருக்குது. பயங்கர மழை, வெளியில் பயங்கர மழை, பயங்கர குளிர், எனக்கு டீ குடிக்கணும் போல் இருக்குது, எனக்கு காஃபி குடிக்கணும் போல் இருக்குது. சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஓகே, எப்படி பேசலாம்? எனக்கு இப்போ காஃபி குடிக்கணும் போல் இருக்குது. சிம்பிள் தான். ஐ ஃபீல் லைக். ஐ ஃபீல் லைக் என்ன செயலை செய்யணும் போல் இருக்குது? குடிக்கணும் போல் இருக்குது. ட்ரிங்கிங் என்ன குடிக்கணும் போல் இருக்குது? காஃபி. தட்ஸ் ஆல். ஐ ஃபீல் லைக் ட்ரிங்கிங் காஃபி. எனக்கு காஃபி குடிக்கணும் போல் இருக்குது. இப்போ எனக்கு டீ குடிக்கணும் போல் இருக்குது அப்படின்னா ஐ ஃபீல் லைக் ட்ரிங்கிங் டீ. தட்ஸ் ஆல். ஈஸியாக இருக்கா? ஓகே, நிறைய சென்டென்ஸை பேசலாம், நான் இருக்கேன், பயப்படாதீங்க. இப்போ உங்களுக்கு 3 சிம்பிளான தமிழ் சென்ஸ் இங்கே எழுதியிருக்கேன். இதுக்கான ஆன்சரை நீங்கள் தான் மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அடுத்து பாருங்களேன், நாளைக்குள். இதை வச்சு நான் 3 சென்ஸ் எழுதியிருக்கேன். சிம்பிள் தான், பாருங்கள். நாளைக்குள் அப்படின்னா பை டுமாரோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த பை அப்படின்னா எதை காமிக்க அப்படின்னா, நாளைக்கு அப்படிங்கிறத சொல்லும்போது அது ஒரு எம்பசைஸ் பண்ணி ஒரு அழுத்தி நாளைக்குள் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? ஒரு டைம்க்குள்ள அப்படின்னு சொல்லும் போது பை வச்சு பேசணும். ஓகேங்களா? ஓகே, பாருங்களேன். நாளைக்குள் இந்த வேலையை முடி. சொல்லுவோம் பார்த்தீங்களா? ரொம்ப அவசரமான வேலை, நாளைக்குள்ளே அந்த வேலையை முடிக்கணும். சொல்லுவோம் பார்த்தீங்களா? நாளைக்குள்ளே அந்த வேலையை முடி. எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தான். ஃபாஸ்ட். முடி அப்படிங்கிறத பேசணும். முடி அப்படின்னா ஃபினிஷ் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? எதை முடிக்க சொல்லியிருக்கோம்? இந்த வேலையை. இந்த அப்படின்னா திஸ் அப்படின்னு சொல்லுவோம். வேலை அப்படின்னா ஒர்க். ஃபினிஷ் திஸ் ஒர்க். இந்த வேலையை முடி. எதுக்குள்ள அப்படின்னா நாளைக்குள். நாளைக்குள் அப்படின்னா பை டுமாரோ. தட்ஸ் அவ்வளோதான். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? ஃபினிஷ் திஸ் ஒர்க் பை டுமாரோ. ஃபினிஷ் திஸ் ஒர்க் பை டுமாரோ. நாளைக்குள்ளே இந்த வேலையை முடி. அடுத்து பாருங்களேன், உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் வரிசையாக நீங்கள் சொல்லிட்டே வரணும். அடுத்து பாருங்கள், நாளைக்குள்ளே என்னை கூப்பிடு.
நாளைக்கு ஒருத்தர் நான் ஃப்ரீயாக இருப்பேன், நாளைக்குள்ளே நான் கூப்பிடு, அதுக்கப்புறம் நீ கூப்பிட்டாலும் என்னால் எடுக்க முடியாது, ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு வாரம் பயங்கர பிஸியாக இருப்பேன் நான், முடிஞ்சால் நாளைக்குள்ளே எனக்கு கூப்பிடு சொல்லுவோம் பார்த்தீங்களா. நாளைக்குள் என்னை கூப்பிடு. ஃபஸ்ட்டு எப்படி பேசணும்? கூப்பிடு. கூப்பிடுறத நம்ம கால் அப்படின்னு சொல்லுவோம். யாரை? என்னை. என்னை அப்படின்னா மீ. எப்போக்குள்ளே கூப்பிட சொல்கிறோம்? நாளைக்குள். நாளைக்குள் அப்படின்னா பை டுமாரோ. நாளைக்குள்ளே என்ன? கூப்பிடு. கால் மீ பை டுமாரோ. கால் மீ பை டுமாரோ. நாளைக்குள்ளே என்ன? கூப்பிடு. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள். நாளை மாலைக்குள் வா. அதாவது நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளே வந்துடுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. நாளை மாலைக்குள் வா. எப்படி சொல்லலாம்? வா, கம். எப்போ? நாளை மாலைக்குள். பை டுமாரோ ஈவினிங். தட்ஸ் ஆல். கம் பை டுமாரோ ஈவினிங். கம் பை டுமாரோ ஈவினிங். நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளே வா. ஈஸியாக இருக்கா? நீங்களாம் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸ் நீங்கள் பேசுங்க. ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க் இங்கே இருக்க தமிழ் சென்ஸ்க்கு நீங்கள் தான் உங்கள் ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லணுங்க. இப்போ அடுத்து பாருங்களேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. நம்ம நிறைய நேரங்களில் இந்த வார்த்தையை வச்சு பேசுவோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா இங்கிலீஷில் a few days ago. a few days ago. சொல்லுங்கள் பார்க்கும். a few days ago. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. பாருங்களேன், நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் அவனை பார்த்தேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா. அவனை எப்போ பார்த்தேன் அப்படின்னு கேட்குங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். இப்போ ஆளை காணும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் அவனை பார்த்தேன். சிம்பிள் தான். பாருங்களேன், இது எப்படி பேசலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நான் அவனை பார்த்தேன். இதை நம்ம ஃபர்ஸ்ட்டு பேசலாம். நான் அப்படின்னா ஐ, பார்த்தேன் அப்படின்னா சா. யார? அவனை அப்படின்னா ஹிம். ஐ சா ஹிம். நான் அவனை பார்த்தேன். எப்போ? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படின்னா a few days ago. a few days ago. that's all தான். I saw him a few days ago. I saw him a few days ago. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் அவனை பார்த்தேன். இப்போ நான் சொல்கிறேன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் அவளை பார்த்தேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் அவளை பார்த்தேன். அவளை எப்படின்னா ஹெர் அப்படின்னு சொல்லும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் அவனை பார்த்தேன். I saw you a few days ago. புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் மகாவை பார்த்தேன். இந்த இடத்துல உங்களுடைய நேமை மென்ஷன் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா காமெண்ட்டில் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, பண்ணிடுறீங்களா? சூப்பர், வெரி குட். இப்போ அடுத்து பார்க்கலாமாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்கள் ஒரு புதிய கார் வாங்கினோம். எப்படி பேசலாம்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்கள் ஒரு புது கார் வாங்கினோம். சிம்பிள் தான். நாங்கள் ஒரு புதிய கார் வாங்கினோம். இதுதான் ஃபாஸ்ட் பேசணும். ஃபஸ்ட்டு என்ன பேசலாம் அப்படின்னா நாங்கள். நாங்கள்னா வி. நாங்கள் என்ன செயலை செய்தோம்? வாங்கினோம். வாங்கிறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? பை. அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? வாங்கினோம் அப்படிங்கிறத பாட் அப்படின்னு சொல்லுவோம். வி பாட். நாங்கள் வாங்கினோம். என்ன வாங்கினோம்? ஒரு புதிய கார். ஒரு புதிய கார். எப்போ? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. a few days ago. that's all. பார்க்க பெரிய சென்ஸ் மாதிரி தெரியும், ஆனால் இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா சூப்பராக பேசலாம். we bought a new car a few days ago. we bought a new car a few days ago. நாங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு புதிய கார் வாங்கினோம். புரியுதா? ஈஸியாக இருக்கா? இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு புதிய பைக் வாங்கினேன். சிம்பிள் தான். ஆன்சர் தெரிஞ்சிச்சா? வெரி குட். என்ன பண்ணுங்கள்? சூப்பர். காமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் பார்க்கும். ஓகே, சூப்பருங்க. நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஓகே, நான் அடுத்து போகிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்கள் கிரிக்கெட் விளையாடினோம். நீங்கள் எப்போ கிரிக்கெட் விளையாடுங்க அப்படின்னு கேட்குங்க. நாங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விளையாடணும் சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஓகே, எப்படி சொல்லலாம்? நாங்கள் கிரிக்கெட் விளையாடினோம். இதுதான் ஃபர்ஸ்ட் பேசணும். நாங்கள் வி விளையாடினோம். பிளேட். என்ன விளையாடினோம்? கிரிக்கெட். எப்போ விளையாடினோம்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. a few days ago. that's all. we played cricket a few days ago. we played cricket a few days ago. நாங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிரிக்கெட் விளையாடினோம். இப்போ இதுவே நம்ம சொல்கிறோம், எங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாங்க நாங்கள் கிரிக்கெட் விளையாடணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான். அந்த முன்னாடி தான் அப்படின்னா அதை எப்படி சொல்லலாம்? we played cricket just a few days ago. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான். புரிஞ்சா உங்களுக்கு? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படின்னா a few days ago. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அப்படின்னா just a few days ago. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க.
புரியுதா? ஈஸியாக இருக்கா? இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க் பாருங்களேன், ரொம்ப ஈஸி தான். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்கிலீஷ் பேசலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினேன். ரொம்ப சிம்பிள் தான். உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லிடுங்க. இப்போ அடுத்து பாருங்களேன், செய்திருக்கணும். அதாவதுங்க, கடந்த காலத்தில் நம்ம ஒரு செயலை, ஒரு ஆக்ஷனை நம்ம செய்யாமல் விட்டுருப்போம், செய்ய தவறியிருப்போம். இப்போ அதை நினச்சி ஃபீல் பண்ணுறோம் பார்த்தீங்களா? நான் அதை பண்ணியிருக்கணும், நான் உன்கிட்ட சாரி கேட்டிருக்கணும், நான் அவங்க கூட பேசியிருக்கணும், நான் உன்னை பார்த்துருக்கணும், நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் நான் பாஸ்டில் செஞ்சேன்னா அப்படின்னா செய்யலை. இப்போது அதை நினச்சி ஃபீல் பண்ணி ஏன் தான் அதை செய்யாமல் விட்டணும், அதை செஞ்சுருக்கணும், ஒரு செயலை நான் செய்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி சென்டென்ஸை இங்கிலீஷில் சூப்பராக பேசலாம். பாருங்களேன், போயிருக்கணும், சாப்பிட்ருக்கணும், படிச்சிருக்கணும். எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன், இப்போ ஃபீல் பண்ணுறேன், நான் படிச்சிருக்கணும். புரிஞ்சவங்களுக்கு நடந்து முடிஞ்சதை மாற்ற முடியாது. இப்போ அதை நினச்சி ஃபீல் பண்ணி பேசுகிறோம், நான் படிச்சிருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும். ஓகே, இது எப்படி பேசலாம்? நல்லா கவனிங்க. இந்த மாதிரி செய்திருக்கணும் அப்படின்னு சொல்ல வரும்போது நீங்கள் இதில் வரக்கூடிய வேர்பை நீங்கள் V3 தான் பேசணும். ஓகேங்களா? ஷுட் ஹேவுக்கு அப்புறம் வரக்கூடிய வேர்பை நீங்கள் V3 தான் பேசணும். பாருங்கள், நான் போயிருக்கணும், நான் ஒரு செயலை செஞ்சுருக்கணும். ஷுட் ஹேவ் என்ன செயலை செஞ்சுருக்கணும்? போயிருக்கணும். போகிறது என்ன சொல்ல இங்கிலீஷில்? கோ. இது V1, வெண்ட், V2, கான், V3. அப்போ இங்கே இருக்கிற இந்த கான் அப்படிங்கிற வேர்பை தான் இங்கே நம்ம பேசணும். ஏன் அப்படின்னா ஷுடாவுக்கு அப்புறம் வரக்கூடிய எந்த வேர்பாக இருந்தாலும் அது V3 தான் இருக்கணும், கான். ஓகேங்களா? ஐ ஷுட் ஹாவ் கோ அப்படின்னு பேசக்கூடாது, ஐ ஷுட் ஹாவ் வெண்ட் அப்படியும் பேசக்கூடாது, தப்பு. ஐ ஷுட் ஹாவ் கான், இதுதான் கரெக்ட். ஓகேங்களா? எங்கெல்லாம் நீங்கள் ஷுட் ஹாவ், வுட் ஹாவ், மஸ்ட் ஹாவ் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்களோ அதை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய வேர்ப் கண்டிப்பாக ஷுட் பி V3 தான் இருக்கணும். மறந்துடாதீங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து பாருங்கள், நான் சாப்பிட்டு இருக்கணும், நான் சாப்பிட்ருக்கணும் சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிட்டு வெளில வந்துடுவோம், ரொம்ப தூரம் தள்ளி போயிடுவோம், வயிறு பயங்கரமாக பசிக்கும். ஏன்னா ஃபங்க்ஷன் வீட்டை நம்ம சாப்பிடல, ஏதோ கோச்சிட்டோ இல்லை ஃபுட்டு பிடிக்காமலோ ஏதோ நம்ம வந்துட்டோம். இப்போ வயிறு பசிக்கு அதை நினச்சி ஃபீல் பண்ணி நான் அங்கேயே சாப்பிட்ருக்கணும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஓகே, எப்படி பேசலாம்? நான் ஒரு செயலை செஞ்சுருக்கணும். ஷுட் ஹேவ் என்ன செயலை செஞ்சுருக்கணும்? சாப்பிட்ருக்கணும். சாப்பிட்றதுக்கான சொல்ல இங்கிலீஷில் ஈட். V1 ate, V2 eaten, V3. அப்போ இங்கே இருக்கிற இந்த V3 தான் இங்கே பேசணும். I should have eaten, நான் சாப்பிட்டு இருக்கணும். ஈஸியாக இருக்கா? அடுத்து பாருங்களேன், நான் படித்திருக்கணும். எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன், வேறு வழியே கிடையாது, பாஸ் ஆகிறதுக்கு வழி கிடையாது. இப்போ நினச்சி ஃபீல் பண்ணி புலம்புறோம், ஐயோ நல்லா படிச்சிருக்கணுமே, படிக்காமல் போயிட்டேனே, ஃபெயில் ஆகிட்டேனே, திருத்த முடியாது. ஓகேங்களா? முடிஞ்சது தான். ஓகே, இப்போ இதை நினச்சி ஃபீல் பண்ணுறோம், நான் நல்லா படிச்சிருக்கணும். ஓகே, எப்படி பேசலாம்? நான் ஒரு செயலை செஞ்சுருக்கணும். ஷுட் ஹேவ் என்ன செயலை செஞ்சுருக்கணும்? படித்திருக்கணும். படிக்கிறதுக்கான சொல்லுங்க ஸ்டடி. இது V1, ஸ்டடீடு. இது V2, அகைன் ஸ்டடீடு, V3. இந்த V3 தான் இங்கே பேசணும். ஓகேங்களா? V2லையும் ஸ்டடீட் அப்படின்னு இருக்கு, V2 பேசக்கூடாது, அதை உங்கள் மைண்டில் வைக்கக்கூடாது, V3 தான் உங்கள் மைண்டில் வைக்கணும். ஓகேங்களா? ஐ ஷுட் ஹவ் ஸ்டடீட், நான் படிச்சிருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும்னா ஸ்டடீட் வெல். தட்ஸ் ஆல். நல்லா புரியுதா? ஈஸியாக இருக்கா? ஓகேங்க, சூப்பர், வெரி குட். உங்களால் பேச முடியும், நல்லாவே பேச முடியும். ஓகே, இங்கே இருக்க தம்சன்ஸ்க்கு நீங்கள் தான் உங்கள் ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அடுத்து பாருங்களேன், கடந்த காலத்தில் நான் ஒரு செயலை செஞ்சுருப்பேன், இப்போ அதை நினச்சி ஃபீல் பண்ணி அந்த செயலை நான் செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னு நான் இப்போ ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா? அதெல்லாம் எப்படி பேசலாம்? செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னா ஷுட் நாட் ஹேவ். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் சொல்லுங்கள் பக்கம்? செஞ்சுருக்கணும் அப்படின்னா ஷுட் ஹேவ். இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னா ஷுட் நாட் ஹேவ், அவ்வளோதான். ஓகே, பாருங்களேன், நான் வாங்கியிருக்கக்கூடாது, ஒரு டைமில் பார்த்தீங்க அப்படின்னா 2 நாளாக ஆஃபர் போட்டிருப்பாங்க, ட்ரெஸ்லாம் ஆஃபர் போட்டிருப்பாங்க, கம்மியாக கிடைக்குன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வந்திருப்போம். ஒரு வாரம் கழிச்சு இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோம் அப்படின்னா போடுறோம், நாளே பார்த்தீங்க அப்படின்னா கிளிய ஆரம்பிச்சிருச்சு.
அல்லது ஃபேடாக ஆரம்பிச்சிச்சு. நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த சட்டையை நான் வாங்கியிருக்கக்கூடாது, சீப்பான விளைஞ்சிச்சு நான் வாங்கிட்டேன், நான் வாங்கியிருக்கக்கூடாது சொல்கிறோம் பார்த்தீங்களா. வாங்கிட்டோம், இப்போ அதை நினச்சி நம்ம ஃபீல் பண்ணுறோம் வாங்கியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதெல்லாம் அப்படி பேசலாம், சிம்பிள் தான். பாருங்கள், நான் ஒரு செயலை செய்திருக்கக்கூடாது, should not have என்ன செயலை செய்திருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், வாங்கியிருக்கக்கூடாது. வாங்கிறதுக்கு என்ன சொல்லுங்க இங்கிலீஷில், பை. இந்த பை அப்படிங்கிற வேர்பை இங்கே பேசக்கூடாது. நான் என்ன சொல்லியிருக்கேன், எங்கெல்லாம் ஷுட் ஹேவ் வருது, ஷுட் நாட் ஹேவ் வருது அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி வேர்போட V3 தான் வரணும். பையோட பாஸ்ட் ஃபார்ம் பாட், பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் பாட். அப்போ இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இதை தான் நம்ம V3ன்னு சொல்லுவோம். இந்த வேர்பை தான் இங்கே பேசணும். I should not have bought. I should not have bought. I shouldn't have bought. நான் அதை வாங்கியிருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன், அவன் வந்திருக்கக்கூடாது. அவன் வந்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனை இங்கே. அவன் வந்திருக்கக்கூடாது சொல்லலாம் பார்த்தீங்களா. அவன் வந்திருக்கக்கூடாது. அவன் he ஒரு செயலை செய்திருக்கக்கூடாது. should not have என்ன செயலை செய்திருக்கக்கூடாது, வந்திருக்கக்கூடாது. வரதை கணக்கு சொல்லலாம் இங்கிலீஷில் கம். இதை V1 அப்படின்னு சொல்லணும். கம்மோட பாஸ்ட் ஃபார்ம் கேம். இதை V2 அப்படின்னு சொல்லணும். கம்மோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் V3 என்ன வரும், அதுவும் கம். அப்போது இந்த V3 வேர்பை தான் இங்கே பேசணும். he should not have come. அவன் வந்திருக்கக்கூடாது. நல்லா கவனிங்க, இந்த கம்மை இங்கே பேசலை, V1 இங்கே பேசலை, V3 இருக்க கம்மை தான் இங்கே பேசுகிறேன். ஓகேங்களா. he should not have come here. அவன் இங்கே வந்திருக்கக்கூடாது. ஈஸியாக இருக்கா? ஓகே, அடுத்து பாருங்களேன், அவள் சொல்லியிருக்கக்கூடாது. ஏன் சொன்னான், யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொன்னோம், அவன் சொல்லியிருக்கக்கூடாது. அவள் சொல்லிட்டா பாருங்கள், இப்போ எவ்வளோ பிரச்சனை எல்லாருக்கும் தெரிஞ்சு. ஒரு சீக்கிரட்டை மறைச்சி வச்சுருப்போம், அவளுக்கு தெரியும், ஆனால் அவள் போய் எல்லாட்ட போய் சொல்லிட்டாள். அவள் சொல்லியிருக்கக்கூடாது, அவள் சொன்னதுனால பாருங்கள் எவ்வளோ பிரச்சனை. அவள் சொல்லியிருக்கக்கூடாது எப்படி சொல்லலாம், அவள் she should not have told. டெல்லோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் told. ஓகேங்களா, ஈஸியாக இருக்கா? இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க் இங்கே இருக்க தம்சன்ஸ்க்கு நீங்கள் தான் எப்பயும் போல் உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள்.